ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இந்த வீடியோவில் டீ கடை கஜடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மிக்சிங் பவுலில் 1 கப் போல் மைதா மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் போல் நைஸான ரவை, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சோடா உப்பு சேர்க்குறதுனால கஜடா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போது இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக மிக்சர் ஜாரில் 1/2 கப் போல் சுகர் சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காவையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இப்போது இது கூட ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போது இந்த முட்டையும் சுகரும் நல்லா ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி மிக்சியில் ஒரு தடவை அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், சூப்பராக அடித்து எடுத்தாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் போல் நெய் சேர்த்து கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மேக்ஸிமம் இந்த மாவை பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படாது. ஒருவேளை தண்ணி தேவைப்பட்டால் காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சமாக தெளித்து விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக மாவை பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விடலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் அதில் கஜடாவை பொரிக்கிற அளவு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவெல்லாம் அழகாக ஊறி வந்திருக்கு. இதை ஒரு தடவை கைகளால் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு மாவை எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நாம் எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது இதோட சைஸ் கொஞ்சம் டபுள் ஆகும். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது நாம் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் காய்கிறது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்புறமா லோ ஃப்ளேம் வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. அடிக்கடி இந்த மாதிரி எண்ணெயை தெளித்து விட்டுக்கோங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது சட்டுன்னு மேலே கலர் மாறிடும். பட் உள்ளே வேகாமல் மாவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெதுவாக பொறுமையாக குக் பண்ணி எடுங்க. அழகாக விரிசல் விட்டு வரும். எங்கள் ஊர் சைடு இதை முட்டைக்கோசுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக டீ கடை கஜடா ரெடியாகி வந்திருக்குன்னு. இப்போ இதை வெளியே எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.